நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், அவர் அமைச்சர் ஆன பொழுதும் சரி, ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தபோதும் சரி, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் சரி, பல்வேறு விடயங்களை வாட்ஸ்அப் மூலம் அவருக்கு அனுப்புவோம். அந்த வாட்ஸ்அப் செய்தியை பதிவு செய்து கொண்டு ஒவ்வொரு திட்டங்களையும் நம் ஊருக்கு நிறைவேற்றியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சிரட்டூர் என் தாய் கிராமம், அதனால் எந்த வேண்டுதல் வந்தாலும் உடனடியாக செய்வார். ஒரே சாலை பொதுப்பணித்துறையின் மூலம் ஆறாறு திட்டத்திலே கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய். எந்த ஊராட்சியிலும் இப்படி ஒரு பணி நடக்கவில்லை. பட்டுக்கோட்டை சாலையிலிருந்து கொள்ளநகர் வழியாக பீமன்கடை வரை அந்த சாலை பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேரோடு மீதி உடனடியாக செப்பரேட்டு சிறந்த முறையிலே ஒரு அகலச்சாலையை உருவாக்கி தந்தார்கள். அதுபோல உயர் கோபுர மின்விளக்குகள், பல்வேறு பணிகளை தொடர்ந்து சிரட்டூருக்கு செய்து வருகிறார்கள். குறிப்பிட்ட வகையிலே ஆறார் திட்டத்தின் மூலமாக கொம்புக்காரன் கோயில் சாலை, நினைத்து பார்க்க முடியாத ஒரு கரையிலே பொதுப்பணித்துறையில் உள்ள குளத்தின் கரையில் ஒரு சாலை வைப்பது சாதாரண விடயமல்ல. பல்வேறு தடைகளை மீறி பலரின் முயற்சிக்கு காரணம் முத்தாய்ப்பாய் அமைச்சராக இருந்ததனால் அது உடனடியாக நடைபெற்றது. அதுபோல் அந்த விழாவிலே தலைமையேற்று வருகை இருந்திருக்கிற ரகுபதி அவர்கள் வேலைப்படு காரணமாக அவரும் வர முடியவில்லை. மாண்புமிகு நண்பர் மெய்யனானவர்களும் வர இயலவில்லை. அவசரமாக சென்னையிலே இராணுவ வீரர்களுக்கு வணக்கம் நன்றி செலுத்தும் வகையிலே ஒரு பேரணி நடத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் சிரட்டூர் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருப்பார்கள். முன்னிலை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற குழந்தை உள்ளம் கொண்ட பல்வேறு ஊராட்சி வேலைகளுக்காக அவரை அணுகும் பொழுது, தலைவர் ராணிராஜா அவர்கள் நானும் அணுகும் பொழுது எந்த நேரமும் ஃபோனை எடுத்து பதில் சொல்லுவார், திட்டங்களை செய்து கொடுப்பார். அவருடைய நிதியிலே கவுன்சிலர் கொடுத்து போட்டுக்கொள்கள் என்று சொல்லுவார். அந்த தாராள மனம் யாருக்கும் வராது. அவர் பொது நிதியிலிருந்து கவுன்சிலர் கொடுத்து அவரை போட்டுக்க சொல்லுங்கள் தவிர நான் ஒதுக்கிட்டேன் பாரு. அதெல்லாம் யாருமே செய்ய மாட்டான் அந்த விஷயம்லாம். அது மாதிரி சிறப்போடு செயலாற்றுகிற முன்னிலை வைக்கிற அண்ணன் துரைக்கண் அவர்கள் கிழக்கு ஒன்றியத்தை பம்பரம் போல சுரண்டு பணியாற்றுகிறார். முன்னிலை பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய கழக நிர்வாகிகளையும் அதுபோல் மிக சிறப்பான உரையை நிகழ்த்த மரியாதைக்குரிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர், கீரமங்கலம் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர், பேரூர் கழகத்தினுடைய தலைவர், மதிப்புக்குரிய அரசியல் சூழ்ச்சிகளை முடிச்சுகளை சிறப்போடு அவிழ்ப்பது, முடிப்பது, கட்டுவது என்பது சிவானனுக்கு ஈடு சிவானன் தான். கீரமங்கலத்தினுடைய நிரந்தர தலைவர், எல்லா மக்களுடைய அன்பை பெற்றவர். அவர் இந்த மேடையில் இருப்பதை நான் வரவேற்கிறேன்.